உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சமூகத்தில் எல்லாரும் கட்டளை மூடி நாம் செபிப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தந்த இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜூலை மாதம் 5ஆம் தேதி இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வீடுகளிலே இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கும்போது கர்த்தர் அவருடைய நன்மையினால் நம்மை நிரப்புகிறவர். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. கடந்த நாட்கள் கடந்த மாதங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். வருஷத்தின் நடுவிலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய கிரியையினால் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். அல்லேலூயா. கர்த்தர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறவர். முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை நாம் ஆராதிப்போம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நன்றி பலிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 6 மாதங்களும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்கள் சபை மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே நீ தப்புவித்த தேவன், தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. தேவைகளை இதுவரைக்கும் சந்தித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மன மகிழ்ச்சி நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே வாஞ்சியோடு தாகத்தோடு உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் பலப்படுத்துவீராக. உம்முடைய நன்மையினால் அவர்களை திருப்தியாக்குவீராக. அல்லேலூயா. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே அல்லேலூயா நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இந்த நேரத்தை தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதிங்க. பாடுகிற பாடல்கள் செய்தி நேரம் எல்லாவற்றுடைய பிரசன்னம் கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதுபடி நாங்கள் நடக்க ஆண்டவரே எங்களுக்கு நீ உதவி செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் பகிர்ந்து செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். துதி துதி என் மனமே, துதிகளில் உன்னதரை தூத கணங்கள் வாழ்த்தி புகழ்த்திடும் வானவர் இயேசுவின் நாமமதே. ஆண்டவருடைய நாமம் உன்னதமான நாமம். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். துதி துதி என் மனமே, ஆகிய ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சங்கீதக்காரன் சொல்கிறபடி அவருடைய நாமத்தை துதிப்போம். அதுவே நம்முடைய நாவினால் மாத்திரமல்ல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே உமக்கு நன்றி. யாவரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என் மனமே, துதிகளில் உன்னதரை. துதி துதி என் மனமே, துதிகளில் உன்னதரை. தூதகணங்கள் வாழ்த்தி புகழ்த்திடும் வானவர் இயேசுவின் நாமமதே. தூதகணங்கள் வாழ்த்தி புகழ்த்திடும் வானவர் இயேசுவின் நாமமதே. என் மனமே, துதிகளில் உன்னதரை. பாவம் காலையில் மூடியும் வேளை நம்மை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவருடைய அற்புதமாய் நடத்துகிறவர். அவருடைய காயங்களை பார்த்து அன்பரின் காயங்களை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை நாம் துதிப்போம்.
எங்கள் கண்டே அற்புதமாய் நம்மை நடத்திடும் இயேசு அன்பின் காயங்கள் கண்டே துதி துதி என் மனமே துதிகளில் உன்னதரை துதி துதி என் மனமே துதிகளில் உன்னதரை கல்வாரியில் இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்களை ஹல்லேலூயா சுத்திகரிக்கிற தேவன். அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். ஹல்லேலூயா அவருடைய அன்பினாலே கல் மனமும் கரையும். கல்வாரியில் அது சிந்தின இரத்தம் கழுவிடும் பாவங்களை கல்வாரியில் அது சிந்தின இரத்தம் கழுவிடும் பாவங்களை கண்ணீரை துடைக்கும் அவரது அன்பு கல்மனம் கரையிடுமே கண்ணீரை துடைக்கும் அவரது அன்பு கல்மனம் கரையிடுமே துதி என் மனமே துதிகளில் உன்னதரை துதி என் மனமே துதிகளில் உன்னதரை சீக்கிரமாய் இதோ வருகிறேன் என்றவர் சீக்கிரம் வந்திடுவார் சீக்கிரமாய் இதோ வருகிறேன் என்றவர் சீக்கிரம் வந்திடுவார் உன்னத தேவனின் மகிமையை காண உள்ளமும் ஏங்கிடுவே உன்னத தேவனின் மகிமையை காண உள்ளமும் ஏங்கிடுவே துதி துதி என் மனமே துதிகளில் உன்னதரை துதி துதி என் மனமே துதிகளில் உன்னதரை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். சீக்கிரமாய் இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அவர் எங்கள் சங்கீதமானவர் பலனுள்ள கோட்டையுமாம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவன் தந்த ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். துதி செய்வது சுமையானவர்களுக்கு தகும். ஹல்லேலூயா. அவரை எங்கள் சங்கீதமானவர். ஹல்லேலூயா. பலனுள்ள கோட்டை. ஆமென். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். தூத கணங்கள் போன்ற தேவன் அவர். நம்முடைய ஜெபத்தை கேட்டு குறைகளை போக்குகிற தேவன். ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூத கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூத கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும். வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவருக்கு சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய
காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர். ஆமென். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவருக்கு சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர். ரெண்டு மூன்று பேர் அவருடைய நாமத்தினாலே கொள்ளுவோம். அவர் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர். ஆமென். அல்லேலூயா. இயேசு நம்முடைய சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டை. ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே எங்கே ரெண்டு மூன்று பேர் கூடினாலும் அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என் ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். அவருடைய நாமத்தை சொல்லுகிற என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பேன் என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டு. இயேசுவின் நாமம் நம்மை சுத்திகரிக்கிற நாமம், பரிசுத்தமாக்குகிற நாமம், நமக்காக ஜீவன் தந்தவர். அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு நன்றி நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. Yes.
பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரிக்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரிக்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம். ஆமென். கரங்களை தட்டி வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். எல்லாரும் ஆமென். கர்த்தரை ஆராதிப்போம். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆமென். இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், ஒன்றில் ஒன்றாக ஜொலிப்பத நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், ஒன்றில் ஒன்றாக ஜொலிப்பத நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் இனிமையான நாமம், தேனிலும் தெளிதேனிலும் மதுரமான நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், நம்பினோரை கைவிடாத நாமம். உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையே, எங்கள் ரட்சகரே, உமக்கு நன்றி 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 அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாங்கள் உயிர் வாழ்கின்றோம். உம்முடைய வாழ்க்கையில் உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் என்றோ நாங்கள் அழிந்திருப்போம். நீர் இல்லை என்றால் இயேசுவே நாங்கள் என்றோ மண்ணோடு மண்ணாய் நாங்கள் ஆண்டவரை மடிந்து போயிருப்போம். நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே, உம்முடைய தயவு ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் தொழுது கொள்கிறோம். வானமுக்கு சிங்காசனம், பூமி மக்கள் பாதப்படி ஆண்டவரே. நீ பரிசுத்தமான தேவன், உன்னதமான தேவன், உயர்ந்த தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த பாடலை உங்களுக்கு
ஆண்டவரே உம்முடைய கண்களை கண்டதாலே உம்முடைய இரக்கத்தின் ஆண்டவரே கண்கள் உம்முடைய கருணையின் கண்களினாலே எங்களை பார்த்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உயிர் வாழ்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். வந்ததில்லாத என்னை உன் காருண்யமாலே இதுவரைக்கும் உயர்த்தி வைத்தீரே. நல்ல நேசரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாரும் ஒன்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, குடிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாதே நன்றாய் அறிந்து என்னை தேடி வந்த நல்ல நேசரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நேசரே உமக்கு நன்றி. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்ட
நேசரே, தூக்கி எறியப்பட்ட எங்களை ஆண்டவரே அழைத்துக் கொண்டவரே, ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவரே உயர்த்தி வைத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் இன்பமான நாமம், இனிமையான நாமம். உம்முடைய நாமத்தை நாங்கள் இன்னும் வாஞ்சிக்க, உம்மை தேட, உம்முடைய சத்தத்தை வாஞ்சிக்க எங்களுக்கு கிருபையை தருவீராக. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல எங்கள் ஆத்துமாவிடத்திலே வாஞ்சியாக இருக்கட்டும். உம்மை நோக்கி கதறட்டும். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு போதுமானவர், நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் அடைக்கலம். ஆண்டவரே, ஹalleluya, 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 ஹalleluya. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி. ஆமென். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மம் வாஞ்சிக்குதே. நீ மாற்றம் என்ற நாமநேசருமை ஆராதிக்கின்றேன். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீ மாற்றம் என்ற நாமநேசருமை ஆராதிக்கிறேன்.
நன்றி நன்றி. தொடர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதும் சகோதர சாலமன் அவர்கள் வந்து அல்லேலூயா சபைக்காக ஜனங்களுக்காக ஒவ்வொருவருக்காகவும் இந்த வேளையிலே அல்லேலூயா ஜெபிக்க போகிறார்கள். எல்லாரும் கண்களை மூடி ஒருமனதோடு நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. இந்த நாளை கூட நாம் அவருடைய இல்லத்திலும் தங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் அதை கொள்வதாக வேண்டி நான் நோக்கி பார்த்து கண்ணோடு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்தை கேட்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த நாளில் அவருடைய இல்லத்தில் இருந்து தேவனுடைய சமூகத்திலே காதலுடைய சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ இந்த சாக்கியத்தை இழந்து இன்னைக்கு மறைத்து மண்ணோடு மண்ணாகி வைக்கி போயிருக்கின்றார்கள். அநேகர் இன்னைக்கு மரணத்தின் ஓடத்தில் பிடிலே மருத்துவமனை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பலவிதமான சூழ்நிலை இன்னைக்கு தேசத்திலே மனிதனுடைய வாழ்க்கையிலே சரியான மரணங்களை இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நிலநடுக்கம், விபத்துகள், நாசம், மோசங்கள், அக்கினியால் அநேக ஜனங்கள் இன்னைக்கு சுட்டரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தேசத்திலே அநேக தேசங்கள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மனிதன் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றார், பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை விண்ணப்பம் பண்ணும்போது சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தப்படி இந்த நாளிலே குடும்பத்தில் ஒவ்வொரு எந்த வேலையும் செய்யாதவரை அவருடைய சமூகத்தை ஏதோ காட்டில் முன்னைக்கு ஏதோ அந்த கொள்கைதா வீட்டிலே அந்த கல்வாரி பணிப்பிடத்திலே உங்களுடைய இறுதியத்தை ஊற்றி நாம் செபிக்க போகிறோம். கண்களில் ஜெபம் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்களை நேசிக்கும் பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி சுவாமி. இந்த மன மகிழ்ச்சி இந்த உயிர்த்த நாளுக்காக நன்றி சுவாமி. இந்த 7வது மாதத்தின் ஆண்டவரே பூரணமான இந்த மாதத்தின் 5ஆம் நாளுக்காக நன்றி சுவாமி. இந்த காலை பொழுது நாங்கள் காணும்படியா உங்களுடைய கண்களில் தயவு கிடைத்ததற்காக உமக்கு நன்றி 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 சுவாமி. ஏதோ கிட்டத்தட்ட 6 மாதம் பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையை நல்லவராய், போதுமானவராய், நல்ல மேய்ப்பனாய், நல்ல சமாரியனாய், நல்ல நண்பனாய், நல்ல தகப்பனாய் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து ராஜா, ஒரு தகப்பன் தன் குழந்தையை தன் தோளில் சுமந்து செல்வது போல எங்களுடைய பாவை சிலுவை சுமந்த அந்த சிதைந்து போன தோளிலே, நஞ்சு போன தோளிலே, ரத்தம் கசிந்து வந்த தோளிலே ஒவ்வொரு நாளைகளை சுமந்து கண்ணீர் கருமைப்படைகளை பாதுகாத்து கரமெடுத்து வழியெடுத்து ஆத்தும நேசரே உள்ளத்தின் ஆளுக்கு உமக்கு நான் நன்றி செலுத்தும் ஐயா. இதோ உடைய வேத வசனம் சொல்கிறது, அநாதி சிநேகத்தினால் உன்னை நான் சிநேகித்தேன், காரியத்தினால் இழுத்துக் கொண்டேன் சொன்ன வேத வாக்கியத்தின்படி நீர் ஆண்டவரே எங்களை இழுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் மறித்து போயிருப்போம். ஆண்டவரே இந்த 6 மாதம் பொழுது உடைய அழகான கண்களை எங்களை கண் வைக்க பார்க்கவில்லை. ஆண்டால் அப்பா, எங்கள் குடும்பம் நாங்கள் மறித்து போயிருப்போம். என் கணவனை இழந்திருப்போம், பிள்ளைகளை இழந்திருப்போம், சொந்த பந்தங்களை இழந்திருப்போம் ஆண்டவரே. ஆனால் நான் நிர்மலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உலகத்தை செய்தி நாளை பார்க்கும் போது, உலகத்தின் காரியங்களை பார்க்கும் போது அநேக ஜனங்கள் ஆண்டவரை மறித்து ஆண்டவரை புதைக்க கூட இடமில்லாத சூழ்நிலை எருமை போல எனக்கு காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சுவாமி. ஆனால் உடைய அழகான கண்கள் ஆண்டவர், உடைய அழகான கண்கள் ஒவ்வொரு நாள் நோக்கி பார்க்க விட்டார். சங்கீதம் 33:18 தமக்கு பயந்து கிருபையை காத்துக்கிற ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காப்பேன் என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படி இம்மட்டுமாய் ஆண்டவருடைய மரணத்தை பாதுகாத்து தெய்வமே, பச்சை காலத்தில் மோசிப்பேன் என்று சொன்னேன். பச்சை காலத்தில் இதோடு இருந்து இதோடு அழகான கண்களை நோக்கி பார்ப்பதற்காக அப்பா நாங்கள் நிர்மலமாக அவருடைய சமூகத்தை வந்திருக்கிறோம். நாங்கள் குடும்பமாய் வந்திருக்கிறோம். நாங்கள் கடன் மனையோட சமூகத்தை காத்திருக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் பயந்து 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 பொல்லாத வயசுக்கு பயந்து நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். ஆனால் இருந்தால் உடைய மகா கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கிதப்பா. சங்கீதம் 147:10 சொல்லப்படி தமக்கு கிருபை காத்திருக்க தடங்கி நான் பிரியமாய் இருக்கிற தேவனே, நீ எங்கள் மீது பிரியமாய் இருக்க விட்டாலே இந்த நாளில் நாங்கள் சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவர். அப்பா, நீ பேசுகிற தெய்வம் அப்பா, நீ பேசுகிற தெய்வம் ஒரு கல்லல்ல, மரமல்ல, ஜீவன தெய்வம். உன்னுடைய ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கிறார்.
ஒவ்வொரு நாள் பொல்லாத பிசாசன் கொண்டு வர பொல்லாத வைரஸ்களை முறித்து அவன் வெட்கப்பட்டு ஓடுபடியா தூது உருவிய பட்டத்தில் ஒவ்வொரு காவல வைத்த தெய்வமே, தாய் தன் குஞ்சுகள் தன் சிறைகளால் மூடிக்கொண்டு பலத்த கரத்தில் ஒவ்வொரு நாள் மறைத்த தெய்வமே, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி யோவேல் 2:2 சொன்னது இதுவரை நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்து எங்களை போஷித்து பலப்படுத்தி ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு எங்களை வாழ வைத்த சர்வ வல்லமை தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுவோம். நீ செய்த நன்மைகளா நான் நினைத்து பார்க்கும்போது உமக்கு நன்றி செலுத்த 1000 நாவல் இருந்தாலும் போதாம். காலமெல்லாம் உமக்கு நன்றி செலுத்தினார். உடைய கல்வாரி அன்புக்கு, நேச அன்புக்கு, நேற்று இன்றும் என்றும் மாறாத அன்புக்கு, தெய்வீக அன்புக்கு, விலவரிக்கின்ற அன்புக்கு ஈடாக ஒன்று கொடுக்க முடியாது. இது எங்களுக்காக இந்த உலகம் இன்னும் தனிமைப்படுத்த நாட்களில் 2018 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தனிமையாய் ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை உலகத்தின் ஜனங்களுக்கு அடைய கொடுத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வேத வாக்கிலே நான் ஆராய்ந்து பார்க்கும்போது நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் இந்த பூமியில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஜனத்தை நாங்கள் வேறுபிரித்து சொல்லி வேத வாக்கியத்தின்படி இந்த நாள் நாங்கள் வேறுபிரிக்கப்பட்ட நாட்களாய், தனிமைப்படுத்தக்கூடிய நாட்களாய் ஆண்டவரே இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தனிமைப்படுத்த நாட்களிலே நாங்கள் நேரங்களுக்கெல்லாம் கிட்டி சேர்வதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, மோடு உறவாடுவதற்கு, உடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் செயல்படுவதற்கு, உம்மை போல நாங்கள் மாறுவதற்கு, உம்மோடு நாங்கள் நடப்பதற்கு, உடைய அடிச்சுடைய நாளுக்கு நாங்கள் பின்பற்றி வருவதற்கு உடைய வேத வசத்துக்கு நடுங்கி வாழ ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய மகா கிருபையை எங்களை சூழ்ந்து வேண்டும். நீதிமான ஆசிரியர் காரணம் கிடைக்கிறதுனால் நான் சொல்லுகிறேன் சொல்லி வேத வாக்கியத்தின்படி எங்களை சொல்லுகிறோம். அப்பா உடைய வேதத்தை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே யோவேல் திருக்கிற புஸ்தகம், ஆமோஸ் ஆண்டவரே செப்பனியா புஸ்தகத்திற்கு வருகிற பிள்ளைகளாய் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, எப்படி தேட வேண்டும் இந்த பூமியில் நாங்கள் பிழைப்புக்குண்டான வழிகளை ஆமோஸிலே அநேக 5ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் 6ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை பார்க்கிறோம். மனிதன் பூமியிலே பிழைப்புக்கு வழி இல்லாதபடி நீ அநேகர் மறித்து கொண்டிருக்கிறார், அநேக மரணத்தை தேடி போய்விடுகிறார். ஆனால் பூமியிலே இரத்தத்தால் கழுவப்பட்ட எங்களை பிழைப்புக்குண்டான வழிகளை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி செப்பனியா ஆண்டவரே என்று 14 கூட ஆண்டவரே வருகிறே பராக்கிரமசாலி கூட மனக்கசந்து அழுவான் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வேத வட்டத்தின்படி இன்றைக்கு அநேக கோடியான ஜனங்கள், அநேக கோடீஸ்வரர்கள் மறித்து மண்ணோடு மண்ணாக இன்னைக்கு மக்கி போய் கொண்டிருக்கிறார். உலகத்தை நம்பினவர்கள், சொத்து பத்துகள் நம்பியவர்கள், ஆஸ்திகள் நம்பினவர்கள் மறித்து போய்விட்டார். ஆனால் நீர்தான் எங்கள் சொத்து, நீர்தான் எங்கள் எல்லாம் ஆண்டவர். ரத்தத்தில் கழுவுகிற பிள்ளைகளா, அப்பா பிதாக்கு அடைக்க உரிமை பெற்ற பிள்ளைகளா, நீ எனக்கு சொந்தம் என்று சொன்ன தெய்வமே, நாங்கள் எப்பொழுது வருகை மட்டும் உடைய சொந்த சேனங்களா, உடைய வருகையில் உடைய நினைவாக இருக்கின்ற சேனங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தொடர்ந்து தனிப்படுத்த நாட்களிலே இந்த பூமியிலே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் இந்த பூமியோடு கடந்து போய்விடும். ஆனால் தனிமையிலே அந்த பரலோக ராஜ்யத்திலே நான் உம்மோடு உறவாட துதிக்க ஆராதிக்க இந்த பூமியிலே என்னை நான் தகுதிப்படுத்த உருவாக்கிக் கொள்ள ஒவ்வொரு அநேகர்கள் பண்ணி அநேகர்கள் பண்ணுங்கப்பா. எரியுமே தீர்க்க சவால் புத்தகத்தை வாசிக்கும் போது, இசைக்களை வாசிக்கும் போது அநேக இடங்களில் ஆண்டவரே 16ஆம் அதிகாரம் 17 ஜனங்களை பார்க்கும்போது இந்த ஜனத்துக்காக சமூகத்தில் வராதே என்று சொல்லி, என்னிடத்திலே விண்ணப்பம் பண்ணாதே, அவருடைய விண்ணப்பங்களை கேட்க மாட்டேன் என்று சொல்லி 14 பார்க்கும்போது இந்த ஜனத்துக்காக இடத்தில் ஜெபம் பண்ண வராதே, விண்ணப்பம் பண்ணாதே என்று சொல்லி 15 முதல் வசனத்தில் கூட சொல்லியிருக்கிறார். நான் பாவியான மனுஷன், அநேக வேளையிலே சுற்றி சூழ்நிலை கண்டு துக்கத்தோடு உண்மை நாங்கள் ஆண்டவரே ஒருவருக்கு வீட்டு தூரப்பட நாட்கள் உண்டாயா, மை தேடாத நாட்கள் உண்டாயா, மை வீட்டு பிரிந்து போன நாட்கள் உண்டு. எங்கள் பாவங்களை மன்னிக்கையா, எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்க, எங்களை மீறுதலை மன்னிக்க சொல்லியிருக்கிறேன்.
மனது இடத்தில் வருவாயன்னா நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கேன். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஐயா, நாங்கள் குடும்பமாக நாங்கள் அழிந்து போகாதபடி உங்களுடைய வருகை உங்களுடைய நினைவாக இருக்க அனுகிரகம் பண்ண சுவாமி. தாப்பனே, இந்த நாளை கூட இந்த காண நிகழ்ச்சி உடைய சமூகத்திலே காத்திருந்து அப்பா உடைய வார்த்தைக்காக காத்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதி, உடைய குடும்பங்களையும் ஆஸ்வதிக்க, அந்த குடும்பத்தை தூக்கி வெளியெடுத்து பாதுகாத்துக்கிற சுவாமி. வியாதி படுக்கை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா உடைய கிருபை உங்களை சோதுகட்டும். அப்பா பொல்லாத வியாதிகளோடு ஒருவேளை இருப்பான்னு சொன்னான். அப்பா பொல்லாத சிலை குறைவா இருப்பான்னு சொன்னான். இந்த நிமிஷத்திலே ஆண்டவரே உடைய தெய்வீக வல்லமை, உடைய சுகமாக்கு வல்லமை, உடைய அக்னி வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை இப்போதே ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் இறங்குவதாக நரம்பு நாடுடைய ஊடுருவி பாய்வது சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா நோய் கிருமிகள் இயேசுவின் நாமத்தால் எரிந்து சாம்பலாய் போகும். எல்லா மூட்டு வலிகள், கைகால் வலிகள், மார்பு வலிகள், அப்பா சைனஸ் ஆண்டவரே, தைராய்டு ஆண்டவரே, எல்லா ஃபைல்ஸ் ஆண்டவரே, எதுவா இருந்தாலும் சுகர், பிரஷர், எதுவா எல்லா வியாதியும் சரீரத்துக்கு விலகி போண்டாச்சு. ஒவ்வொரு சரீர உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தால் சரியாக செயல்படும். மருத்துவமனைக்கு வீணான செலவுகள் போகக்கூடாது. பொருளாதார தேவையை சந்திப்போம். எந்த சூழலிலும் ஏதோ இந்த பஞ்ச நாட்களில் இக்கட்டான சூழலில் உடைய பிள்ளைகள் யாரையும் தேடி போகிறார்கள். உடைய சமூகத்தை காத்திருக்கும் போது, உடைய சமூகத்தை சார்ந்திருக்கும் போது வானத்தின் பொக்கிஷம் திறந்து கொடுத்து இடம் கொள்ளாமல் போட்டு நீங்க ஆசிரியர்கள். குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதங்கள், கூடாரத்துக்கு ஆசீர்வாதங்கள், சரீரத்துக்குள்ள ஆசீர்வாதங்கள், பூமிக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுக்கு நீ சம்பூர்ணமாக கொடுக்கிறார். ஒரு நன்மையை குறைவிடாதபடி இந்த 7வது மாதம் அவருடைய தேவை எல்லாமே சந்திக்கும். எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் கைகூடுவதற்குள்ளா ஜெபிக்கிறேன். இந்த நாளில் உபத்திர நாட்களிலே அநேக வாழ்வு பிள்ளைகள் அங்கங்கு அழிந்து தெரியாதபடி தன்னுடைய வாழ்வு நாட்களை உடைய சமூகத்தில் வெப்பப்படுத்தி வாழ்வு பருவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உடைய வேத வசத்துக்கு நடுங்கி வாழ்க்கை வாழ்க்கையை நீ காட்டுக்கொண்ட ஆண்டவரே, இது அந்த நாளுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அறிஞான மகனை மூடி மறைத்து நீ வெளிப்படுங்க ஆண்டவரே. இந்த வருஷம் துவைக்க நாடுவது 6வது மாதம் எவ்வளோ வார்த்தைகள் சொல்லி நான் தனிமைப்படுத்த நாட்களில் தனிமையோடு என் தெய்வத்தோடு உருவாடுவது எப்படி என்று அநேக காரியங்கள் சொல்லி இந்த 7வது மாதத்தில் கூட இந்த பூரணமான மாதத்தில் பூரணமான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளாக நீர் பேசும். ஏசாயா 26:3 உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பிக்கை பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்ளவே சொன்னேன். வேத வாய்ப்பின்படி ஒவ்வொரு சேனலும் உறுதியாய் பற்றிக்கொள்ள கிருபை பாராட்ட பாவ உணர்வுகள் உண்டு பண்ணுங்க. உங்களை தேர்ந்தெடுக்கும் சேனல் இயேசு கிறிஸ்து ஒருவருமையான தெய்வம், மனிதகுலத்தை மீட்க முடியாத ஒரே தெய்வம் இயேசு என்று பிரஜாபதியான இயேசு என்று சேனல்களின் அறிவியலை வளர உடைய வருகிலே உடைய சமூகத்தை காத்திருக்க கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த வட்டாரத்தில் ஒவ்வொரு சேனல் காட்சி இந்த ஜனங்களா விக்கிரத்தை சுற்றுகின்ற நாட்கள் போதும், சிறுபத்தை சுமந்த நாட்கள் போதும், பட வழிபாடு செய்த நாட்கள் போதும், பாரம்பரிய கட்டிகளில் ஒழுகின்ற நாட்கள் போதும். அவைகளா விரும்பி பரிசுத்தமான தெய்வத்தை படித்துள்ள ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய், குடும்பம் குடும்பமாய், சந்ததி சந்ததியா, ஜாதி ஜாதியாய், கோத்திரம் கோத்திரமாய், வம்சம் வம்சமாய், பேருப்பரா ஜனங்களுடைய சமூகத்தில் ஓடி வரட்டும். ஆலயங்கள் நிரம்பட்டும். ஊழியக்கார குடும்பத்தை ஆசிரியர், ஊழியக்காரர்கள் பந்தாப்படுகிற தெய்வமே, ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற தெய்வமே, ஊழியக்கார அக்னி சோலை மாற்றுகிற தெய்வமே, ஊழியக்கார வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தெய்வமே, உமக்கான உண்மை ஊத்திரமாய் சமூகத்திலே காத்திருந்து தேசத்தின் ஜனங்களுக்காக திறப்பிலே காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நீ கண்ணோக்கி பார். தேசத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வச்சான். தேசம் உங்களுக்கு சொந்தமாய் மாற வேண்டும். இந்திய தேசம் உங்களுக்கு சொந்தமாய் மாற வேண்டும். இந்திய தேசத்தில் ஆண்டவரே அப்பா சட்டத்தை பராமரித்து சிலுவை பறக்கட்டும். அப்பா நோக்கி பார்க்கட்டும். இதுவரை எதையோ நோக்கி பார்த்தார். ஆனால் 30 நாட்களிலே இயேசு கிறிஸ்துவியான தெய்வம் நோக்கி பார்க்கட்டும். மீன்மான் அழைத்து வந்திருக்க ஒவ்வொரு சேனல்களும் இந்த காலை நிகழ்ச்சி அவருடைய இல்லத்திலே காத்திருந்து உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மாதம் முழுது ராஜா அபரிதமாய் ஆசீர்வதிக்க ராஜா
சொல்றது என் நாளைக்கு நன்மையாவளை திருப்தியாக்கே சொல்லு. உச்சிதமான கோதிகளா போஷித்து கண்மையை திருப்தியாக்கவே சொல்லிருக்க. ஆதியாகமம் 23:15 நான் உன்னோடு கூட நீ போக வழியெல்லாம் உனக்கு சொன்னதை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகள் நீ கைவிடாத பாதுகாக்கப்படுங்க. ஒருபோதும் கைவிடாத தேவன் ஆதாரமுடைய நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் சொல்லு. சங்கீதம் 25 அதுவுமே என்றைக்கு நம்புகிற சீவன் பருவத்தை போல ரைத்துப்பார்கள் சொன்னார்கள். அதுபோல் இந்த வருஷம் பொழுது இந்த உபத்திர நாட்களிலே இந்த பொல்லாத பயிற்சி நிறைந்த நாட்களிலே சீவன் பருவத்தை போல பிள்ளைகள் வாழ எப்போது நம்பி வாழ கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. சங்கீதம் 37:4 நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் அப்பொழுது அவர் உன் இதயத்தில் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் சொல்லி உன் வழியெல்லாம் கர்த்தரை ஒப்புவித்து அறிவை நம்பிக்கையை சொன்ன தெய்வமே உண்மையிலே நம்பிக்கை ஒவ்வொரு பிள்ளைகளையும் 1:11 இந்த வருஷம் முழுவதும் காற்றால் இந்த பிள்ளைகளை நீ எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறீர்களோ அதன்படி 1000 ஆண்டவரே உடைய பிதாக்களை சொன்னபோது ஆசீர்வதிப்பேன் சொன்ன தெய்வமே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி கிருபைகளை மறைத்துவிடும். ஒளிக்காக பிள்ளையை மூடி மறைத்துவிடும். அவருடைய குடும்பங்களை பிள்ளையை ஆசீர்வதி. தொடர்ந்து இந்த காணொலி நிகழ்ச்சி ஆண்டவரே நடத்த உடைய கிருபை அவரோடு கூட இருக்கட்டும். தடைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு உடைய கிருபையை மறைத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய சமத்திலே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனை பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புதிய மாதத்தை கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். நாம் கர்த்தரை ஆராதித்தோம். அல்லது அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்தோம். இந்த ஜூலை மாதம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அவருடைய சன்னிதானத்திலே நாம் கூடி வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஆங்காங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இந்த மாதம் வரைக்கும் பொதுவாக நம்முடைய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் தேதி இந்த நேரங்களிலே நாம் கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிப்போம். ஆனால் ஏப்ரல் மாதம் முதல் இந்த நாள் வரைக்கும் அதை நாம் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருடைய கல்வாரி அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க வேண்டும். அல்லது அவர் நமக்காக பாடுபட்டார், அவர் நமக்காக மரித்தார், இரத்தம் சிந்தினார். அதை ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா இந்த சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்காமல் வரவில்லை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே தொடர்ந்து இவைகளெல்லாம் மாற நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. கூடிய சீக்கிரத்திலே நாம் சபை கூடி ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நாட்களை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஒருவேளை திருவிருந்து எடுக்க முடியவில்லை என்று அநேகர் நீங்கள் இருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. நாம் அரசாங்க விதிமுறைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஊக்கமாக ஜெபிப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கூடிய சீக்கிரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஏக மனதோடு ஒரு மனதோடு நாம் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அதுவரைக்கும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே வேத வசனங்களை நாம் தியானிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் தியானிக்க போகிறோம். அல்லது தொடர்ந்து நாம் அல்லது நம்முடைய சபை குடும்பங்களுக்காக அல்லது அருமையான விசுவாசிகள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து என்று வேதம் சொல்கிறது. அதனாலே மற்றவருடைய பாரத்தை அல்லது மற்றவருடைய தேவைகளை அறிந்தவர்களாக அல்லது நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவையுள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை அல்லது அதற்காக நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அல்லேலூயா அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு. அந்த கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு. அல்லேலூயா. தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொள், இடைவிடாமல்
என்கிறதான வார்த்தை. ஆகவே கர்த்தரை நம்புகிற காரியம், இந்த நாளிலும் கர்த்தரை நம்புங்கள், ட்ரஸ்டிங் காட் என்கிறதான தலைப்பிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தியை பல அவருடைய தேவ மனிதர்கள் அவருடைய தேவனை நம்ப வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று அநேக செய்திகளை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சபையிலும் கர்த்தரை நம்புகிற காரியத்தை குறித்து அநேக செய்திகளை நாம் கேட்டிருந்தாலும் இந்த நாளில் மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது என்னவென்றால், நாம் கர்த்தரை இடைவிடாமல் நாம் நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பிக்கையற்ற உலகிலே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய கிருபையினாலே நாம் வாழ்ந்து வருகிறோம். பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், பொருளாதார நெருக்கடிகள் இந்த நாட்களிலே மக்கள் இதை சந்தித்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய தேவனுடைய பிள்ளைகளும் இந்த காலகட்டத்தினூடாக நாம் சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் நெருக்கமான வேளையிலும் அல்லேலூயா சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இடைவிடாமல் ஒரு தேவனை நம்பிக்கொண்டு அல்லேலூயா கர்த்தரிடத்தில் நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் போது ஆண்டவர் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டார், நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. இடைவிடாமல் வேதத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் என்று அநேக இடங்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இடைவிடாமல் கர்த்தரை நம்பிக்கொண்டிரு. அல்லது நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லி இருக்கிறது. கடந்த வாரத்திலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று வேத வசனத்தின் மூலமாக, வசன ஆதாரத்தின் மூலமாக நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். உலகத்தின் காரியங்களில் அல்ல, கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 112 சங்கீதம் 7 வசனத்திலே அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடராய் இருக்கும் என்று அங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அல்லது இன்றைக்கு நம்மை பயமுறுத்துகிற காரியங்கள் இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. அது துர்ச்செய்தி எங்கு பார்த்தாலும் அல்லது நம்முடைய தேசத்தை சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் துர்ச்செய்தியை கேட்பதினாலே தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பினா அது திடமாய் இருக்கும், அல்லது அது உறுதியாய் இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 62 சங்கீதம் 5 வசனத்திலே பார்க்கும்போது சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கியே அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும் என்று சொல்லுகிறார். அவர் தேவனை நோக்கி நாம் இந்த நாட்களில் அமர்ந்திருப்போம், அவர் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். நாம் நம்புகிற நன்மைகளை அவருடைய ஆண்டவர் நமக்கு தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகளில் பார்க்கிறோம் 23 அதிகாரம் 18 வசனத்திலே நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நாம் திடனாய் இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தரை நாம் இடைவிடாமல் நம்ப வேண்டும். நம்பிக்கைக்கு ஒரு நாளிலே ஆண்டவர் முடிவை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆண்டவர் மேலே நீங்களும் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் அது வீண் போகாது. மனிதன் மேலே வைக்கிற நம்பிக்கை, உலகத்தின் மேலே வைக்கிற நம்பிக்கை அது வீணாய் போய்விடலாம். ஆனால் கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று அவருடைய வசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் யார் மேலே நாம் நம்பிக்கை வைக்க கூடாது என்று வேத வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யார் மேலே நாம் நம்பிக்கை வைக்க கூடாது, எதன் மேலே நாம் நம்பிக்கை வைக்க கூடாது என்றும் ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17 அதிகாரம் 5-6 வசனங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மனுஷர் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து. அல்லேலூயா. யார் மேலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், யார் மேலே நம்பிக்கை வைக்க கூடாது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்கிறது. கர்த்தர் மேலே நாம் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது எதன் மேலே நாம் நம்பிக்கை வைக்க கூடாது என்றும் அவருடைய வார்த்தை தெளிவாக இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து
நாம் மனிதர்களை நேசிக்க வேண்டும், மனிதர்கள் மேலே அன்பா இருக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் மனுஷன் மேலே நாம் நம்பிக்கை வைக்க கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மாம்சமானதை தன் பிரியபலமாக்கி கொண்டு, மாம்சத்தின் மேலே நம்பிக்கை, சுயம் சரீரத்தின் மேலே நம்பிக்கை, இப்படியெல்லாம் அல்லது அநேக தன்னுடைய சொந்த காரியங்களின் மேலே நம்பிக்கை வைக்கிறதை பார்க்கிறோம். மாம்சமானதை தன் பிரிய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் என்று சொல்கிறது. மனுஷன் மேலே அநேக நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்புகிறதை விட்டு விடுகிறார்கள், கர்த்தரை விட்டு விலகி விடுகிறார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று அவனுடைய வசனம் சொல்கிறது? சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த சாபத்துக்கு நீங்களும் நானும் ஆளாக கூடாது. அல்லேலூயா. அதற்கு அந்த சாபம் நம்ம மேலே வரக்கூடாது. ஆண்டவர் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு மாத்திரம், நம்முடைய ஆண்டவராக இயேசுவை விட்டு மாத்திரம் நாம் விலகி போகக்கூடாது. அவருடைய ஆண்டவர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. அடுத்த வசனம் சொல்லுகிற மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்தால் அவன் எப்படி இருப்பானாம்? அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போயிருந்து. அப்படின்னா கரளையாய் போன செடினா வாடி வதங்கி நிற்கிற செடி, அல்லேலூயா, உலர்ந்து நிற்கிற செடி, கரளையான செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. வறண்ட நிலத்திலே, அல்லேலூயா, கரளையான ஒரு செடியை போல நன்மை வருகிறதை காணாமல் வறட்சியான இடம், குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அப்படின்னா வாழ்க்கை எப்பொழுதுமே வறட்சி உள்ளதாக அது காணப்படும் என்று அங்கே சொல்கிறது. அல்லது கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்காமல் மனுஷன் மேலேயும் மாம்சப்பிய பலத்தின் மேலேயும் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகும் போது அது நிர்பாக்கியம் உள்ள நிலைமை அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமை அது நமக்கு இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய இருதயம் மனுஷர் பக்கமாய் சாயக்கூடாது. அது இந்த காரியத்திலே நாம் மிகவும் மிகவும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக தன்னுடைய நம்பிக்கையை அரசியல் தலைவர்கள் மேலே வைக்கிறார்கள், கோடீஸ்வரர்கள் மேலே வைக்கிறார்கள், பெரிய மனிதர்கள், அதிகாரிகள் என மனிதர்களையே நம்பி அவனை சார்ந்து வாழ்கிறதை பார்க்கிறோம். பணபலம் படைத்தவர்கள், கோடீஸ்வரர்கள், அரசியல் அதிகாரிகள், தலைவர்கள், உயர் பதவியில் இருக்கிறவர்கள், இவர்களை நாம் நம்பும் போது அவர்கள் உதவி செய்வார்கள், அவர்கள் சகாயம் பண்ணுவார்கள் என்று நாம் அவர்களையே நாம் நம்பி இருந்தால், அல்லேலூயா, அநேக நேரத்தில் அவங்களுக்கு உதவி வராமல் இருக்கலாம், அல்லது அவர்கள் நம்மை கைவிட்டு விடலாம். அப்பொழுது என்ன நடக்கிறது? அநேகர் சோர்ந்து போகிறார்கள், மனம் தளர்ந்து போகிறார்கள், மன உளைச்சல் அவர்களுக்கு வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு உதவி செய்யக்கூடிய, நாம் நம்ப தகுந்த நல்ல ஆண்டவர் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் மேலே நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபத்திலே கேட்டபடி உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா, அல்லேலூயா, நீர் அவரை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று அல்லேலூயா ஏசாயா தீர்க்கதரிசியிலே நாம் பார்க்கிறோம். நம்பிக்கை நாம் யார் மேலே வைக்கக்கூடாது? மனுஷன் மேலே வைக்கக்கூடாது, அந்த ஆண்டவர் மேலே வைக்க வேண்டும். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி இன்னொரு இடத்திலே சொல்கிறார். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். இதுவரைக்கும் அப்படி நம்பிட்டு இருந்தோம்னா அந்த நம்பிக்கையை விட்டு கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். அல்லேலூயா. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு நமக்கு நாசியிலே சுவாசத்தை தந்த ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும். அல்லேலூயா. அதுதான் மிக முக்கியமான காரியம். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் நம்பும் போது அவர் கைவிட மாட்டார், அவர் வெட்கப்படுத்த மாட்டார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷனை நம்பக்கூடாது. இரண்டாவதாக வேதவசனம் சொல்கிறது, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. அல்லது நமக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்களின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது 1 தீமோத்தேயு 6:17 இப்படியாக பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், அல்லேலூயா, இந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, ஆஸ்தி நிறைந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிக்கிறார். ஆனா அவங்களுக்கு என்ன வரக்கூடாதா?
இருமாப்பான சிந்தை, மேட்டிமையான சிந்தை, பெருமையான சிந்தை. அல்லேலூயா. எனக்கு இந்த ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் என்னை காப்பாற்றும், ஐஸ்வர்யம் என்னை உயர்த்தும், என் ஐஸ்வர்யத்தின் மேலே அது தம்முடைய பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, தம்முடைய பொருளாதாரத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. அந்த இருமாப்பான சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதா? நிலையற்றது. என் ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது. அளவு ஐஸ்வர்யம் வரும் போகும், ஆனா ஐஸ்வர்யத்தை தருகிறவர் நிலையானவர், நிரந்தரமானவர். அளவு அவரை தான் நாம் நம்ப வேண்டும். நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நாம் நம்பக்கூடாது. அல்லேலூயா. அதன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் அநேகர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மேலே, தம்முடைய பணத்தின் மேலே, தம்முடைய செல்வத்தின் மேலே, தம்முடைய ஆஸ்தியின் மேலே தங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு நாளிலே வீணாய் போய்விடும். அல்லேலூயா. ஆனால் அதன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆசீர்வாதத்தை தருகிற, ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே இல்ல. ஐஸ்வர்யம் ஒரு நாளிலே கடந்து போகும். ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருக்கும் போது நம்மை ஆண்டவர் நிச்சயமாக அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. பிரசங்கி புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லப்படுகிறது. விருந்து சந்தோஷத்துக்கு அது செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், ஐஸ்வர்யம் எல்லாவற்றுக்கும் உதவும் தான். ஆனா பண ஆசையோ எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. பணம் ஒரு பக்கம் உதவதான் செய்யுது, ஆனா பண ஆசை, அல்லேலூயா, பண ஆசை என்னவா இருக்கிறதா? எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று வேதம் கூறியுள்ளதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஒரு பக்கம் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் நம்ம சொன்னாலும் பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன செய்கிறது? அது வேறாயிருக்கிறது. அநேகர் கடைசி நாட்களில் எப்படி இருப்பார்கள் என்று தீமோத்தேயுக்கு சொல்லும் போது, அநேகர் தற்பிரியரா இருப்பாங்க, சுகபோக பிரியரா இருப்பாங்க. அநேகர் எப்படிப்பட்ட பிரியரா இருப்பாங்களா? பண பிரியரா இருப்பாங்களா? பணம் 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 சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இதுதான் அவருடைய முக்கிய நோக்கமா இருக்குமா? ஆனா கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தான் தருகிற தேவன். ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யத்தை தருகிற கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்க வேண்டும். பண பிரியர்கள் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை என்றும் வேதவசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மை திருப்திப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பண ஆசையினாலே அநேகர் மோசம் போனவர்கள் உண்டு. பணத்தை நம்பி தேவ கிருபையை இழந்தோர் ஏராளம் உண்டு. அதனாலே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். பண ஆசை இருந்தால் ஆண்டவரை விட்டு அநேகர் விலகி போகிறதை பார்க்கிறோம். தேவ கிருபை அநேகர் இழந்திருக்கிறாங்க. அநேகர் மோசம் போய் இருக்கிறாங்க. வேதவசனம் சொல்கிறது, உலகத்தில் சகல வசதிகளும் படைத்தவர்கள் இருமாப்பான சிந்தை கொள்ளாமல், நிலையற்ற பணத்தின் மேலும் ஐஸ்வர்யத்தின் மேலும் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு நிறைவாக சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை இருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கையுடன் நாம் இருக்க வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே யோபு சொல்லுகிறார், தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அவன் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆண்டவர் தான் சுகவாழ்வை கட்டளையிடுகிறார். ஆண்டுடைய வசனம் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்றெல்லாம் வாக்குத்தத்தம் எல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா. சுகவாழ்வு கட்டளையிடும் போது யார் கட்டளையிடுகிறாரா? தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் எப்படி நம்பிக்கை வைக்கிறாரா? உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறார். அவருடைய சுகவாழ்வின் மேலே உறுதியாய் நம்பிக்கை அல்ல, சுகவாழ்வை தருகிற கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தருகிற கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தை தருகிற கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாக இருக்கிறது. அல்லேலூயா. எதன் மேல உறுதியா நம்பிக்கை வைக்கிறாங்க? சுகவாழ்வை கட்டளையிட்டா சுகவாழ்வின் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே, ஆஸ்தியின் மேலே, அல்லேலூயா, அது மேலேயே அப்படியே மயங்கி ஆண்டவரை தேடாமல், ஆண்டவரை நோக்கி கூப்பிடாமல், ஜெபிக்காமல், வேதத்தை தியானிக்காமல், ஐஸ்வர்யத்தின் மேலேயே நம்பிக்கை, சுகவாழ்வின் மேலேயே உறுதியான நம்பிக்கை இருந்தால் அந்த ஆண்டவர் வழி, அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து கர்த்தரிடத்திலே நாம் திரும்ப வேண்டும். கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கை அது எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. நாம் மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்தால், மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறவருடைய நிலைமையை குறித்து ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கும் போதும் அல்லேலூயா ஆண்டுடைய வசனம் என்ன சொல்கிறது நீங்க பார்க்கிறோம். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நாம் நம்பிக்கை வைக்க கூடாது. அதன் மேலே நாம் நம்பிக்கை வைத்தால்
அதுவும் நிறைவேற்றதானது காரியமாக இருக்கிறபடினாலே அதுவும் நம்மை விட்டு போய்விடும். ஆனால் கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்கும் போது நமக்கு அநேக நன்மைகளை ஆண்டவர் தருகிறார். அநேக நேரத்துல தம்முடைய கஷ்ட நேரத்துல, தம்முடைய நெருக்கத்தின் நேரத்துல, தம்முடைய பிரச்சனை நேரத்துல ஆண்டவரத்துல நம்பிக்கை வைப்பாங்க. ஆனா அந்த கஷ்டம் வரும்போது, ஆசீர்வாதம் வரும்போது, ஐஸ்வர்யம் வரும்போது, சுகவாழ்வு வரும்போது அவர்கள் கர்த்தரை நம்புகிறதை விட்டு விலகுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரிடத்துல செபிக்கிறது இல்ல, வேதத்தை தியானிக்கிறது இல்ல, பணம், ஐஸ்வர்யம், வேலை வேலை வேலை, பணம் சம்பாதிக்கணும் இப்படின்னே அநேகருடைய மோட்டிவாக இருக்கும். ஆனால் அதல்ல, நாம் வேலை செய்வது நல்லதுதான், பணம் சம்பாதிக்க வேண்டியதுதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்க கூடாது. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்க கூடாது. நம்முடைய சுக வாழ்வின் மேலே, நமக்கு இருக்கிற பலத்தின் மேலே இல்ல, கர்த்தரை நாம் சார்ந்து வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும். கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்கும்போது என்னென்ன நன்மைகள், சில காரியங்களை வேகமாக தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த பாக்கியவான் என்கிற அந்த காரியம் அநேக வசனங்களிலே பாக்கியவான் பாக்கியவான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 118ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், மனுஷன் மேலே நம்பிக்கையாராமல் கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்க வேண்டும். பிரபுக்களை நம்புவதை பார்க்க கர்த்தர் மேலே பற்றுதா இருப்பதே நலம் என்றெல்லாம் அங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார். இங்கே 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்லுங்க. பாக்கியவான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் மேலே தன்னுடைய நம்பிக்கையை வைக்கிறவர்கள். அல்லேலூயா. அவன் எப்படி இருப்பான்? தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் கனி கொடுக்கிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுமா, உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் அல்லது வறட்சி இதெல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் மழை காட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற, அது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆண்டவர் அவனை கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் அவனை மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பும் போது அது கனி கொடுக்கிற மரத்தை போல ஆசீர்வாதமாய் நம்மை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கிறோம் சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷிப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பும் போது அது ஒரு சந்தோஷம், அது ஆவிக்குரிய சந்தோஷம், உலக பிரகாரமான சந்தோஷம் அல்ல, அது ஆவிக்குரிய சந்தோஷம். கர்த்தர் மேல விசுவாசம், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது ஆவிக்குரிய சந்தோஷத்தை நமக்கு தருகிறது. என்னாலும் கம்பீரிப்பார்களாம். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சந்தோஷம், என்னாலும் கம்பீரிப்பார்கள். நீர் அவனை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் மேல் கனி கூறுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிறவர்களை ஆண்டவர் காப்பாற்றுவார். அவர்களை கலிவுற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை நம்பும் போது கனி கொடுக்கிற மரத்தை போல ஆண்டவர் மாற்றுகிறார். கர்த்தரை நம்பும் போது கலிவுற பண்ணுகிற தேவன், காப்பாற்றுகிற தேவன் என்று சங்கீதத்திலே 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 17:7 வாசிக்கும் பொழுது, உம்மை நம்புகிறவர்களுக்கு, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினால் தப்பு வைத்து ரட்சிக்கிறவரே என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அல்லேலூயா. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று அவர் வலது கரத்தினால் தப்பு வைத்து ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பும் போது நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீய சக்திகளிலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சிக்க, அவர் விடுவிக்க அவர் போதுமான தேவனாக அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பும் போது அநேக ஆசீர்வாதங்களை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படணும், அவரை நம்பணும். இந்த ரெண்டு காரியம்
நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. அல்லேலூயா. உண்டு பண்ண போகிற நன்மை என்று சொல்லல, ஏற்கனவே அவருக்கு பயந்திருந்தா, அவருக்கு அவர் மேல நம்பிக்கையா இருந்தா அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நாம் எப்படி பயப்படுகிறோம், எப்படி கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்கிறோம் என்பதை அவர் பார்த்து நமக்கு அந்த உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை அனுபவிக்க, அதை அல்லேலூயா நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நன்மை பெரியது, அது சிறிதானதல்ல, அல்லது கொஞ்சமானதல்ல. அவருடைய நன்மை எவ்வளவு பெரிது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிதான நன்மை. அல்லது அந்த நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவருக்கு நாம் பயப்படுவோம், அவர் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். அவர் நமக்கு அந்த நன்மையை, பெரிதான நன்மையை தர அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சங்கீதம் 34 சங்கீதம் 22 வசனத்திலே அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று வசனம் சொல்கிறது. கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரர்களின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. குற்றம் சுமத்துகிறவன் சாத்தான். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய குற்றத்தை நீக்கி அவரை நம்மை நீதிமானாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் நம்மை அவருடைய நீதிமானாக மாற்றுகிறார். நம்மை நீதிமான்களாக அவர் மாற்றி இருக்கிறார். அவரை நம்புகிற ஒருவர் மேலும், அங்கே அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிற, நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். அல்லேலூயா. நீதிமான்களை என்ன செய்கிறவங்க, பகைக்கிறவங்க குற்றவாளிகள் ஆவார்கள். ஆனால் அவரை நம்புகிற ஒருவர் மேலும் என்ன செய்யலாம், குற்றம் சுமராது. அல்லேலூயா. ஆண்டவரை நம்பும் போது அநேக நம்மை வீண்படி நம்மையிலே போடலாம், வீணாக நம்மை குற்றப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லி. அல்லேலூயா. சங்கீதம் 115 9 முதல் 11 வசனங்களை பார்க்கும் போது அங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், நீங்கள் நம்புங்கள், நம்புங்கள் இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் அவருக்கு துணையாக இருக்கிறாராம், அவர் கேடகமாக இருக்கிறாராம். அல்லேலூயா. இப்படி அநேக வசனங்களை வேதத்திலே பார்க்கிறோம். சங்கீதங்களிலே கர்த்தரை நம்பும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள், இன்னும் வேதத்திலே அநேக இடங்களிலே கர்த்தரை நம்பினவர்களை கர்த்தரை எப்படி அல்லேலூயா அவர் உயர்த்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. யாராயிருந்தாலும் அல்லேலூயா அவர்களுக்கு அவர் துணை. யாராயிருந்தாலும் கர்த்தரை நம்பினா அவர்களுக்கு அவர் துணையாயிருப்பாரு, அவர் கேடகமாயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு துணையும் கேடகமுமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் அவர் மேலே முழு நம்பிக்கையை வைப்போம். அங்கே ஓசியா தீர்க்கதரிசி சொன்னது போல இடைவிடாமல் நாம் தேவனை நாம் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். அவர் மேலே நம்முடைய நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். மனிதர்கள் மேலேயோ, ஐஸ்வர்யத்தின் மேலேயோ, பொன் மேலேயோ, பொருள் மேலேயோ நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. நாம் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமான சகல விதமான ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டவர் தந்தாலும் அவைகளின் மேலே நம்முடைய நம்பிக்கை இல்லை. இன்னும் நாம் கர்த்தரை நம்புகிறவர்களாக, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக, கர்த்தர் மேலே முழுமையான நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். 125 சங்கீதம் 1 வசனத்திலே பார்க்கும்போது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்னைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்னைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் நம்ம அசைக்க வரலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களை எதுவுமே அசைக்க முடியாது. அல்லேலூயா. அவர்கள் சீயோன் பர்வதத்தை போல, சங்கீதக்காரன் அந்த சீயோன் பர்வதத்தை பார்த்து சொல்கிறார், கர்த்தரை நம்புகிறவர்கள் இதை போலதான் இருப்பார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை நம்பும் போது உலகத்திலே அநேக போராட்டங்கள் நம்மை அசைப்பதற்காக வரலாம், எதிர் சூழ்நிலைகள் வரலாம், கொந்தளிப்புகள் வரலாம், சூறாவளிகள் வரலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் இருப்பார்கள் என்கிற வசனத்தின்படி நீங்கள் கர்த்தரை நம்பும் போதும் உங்களை அசைக்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் அவைகளிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்து உங்களை நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28 அதிகாரம் 25 வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று பார்க்கிறோம். அதில் கர்த்தரை நம்பும் போது ஆண்டவர் செழிக்கப்படுகிற தேவன், அல்லேலூயா, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை அவர் தருகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. அதனாலே கர்த்தரை நம்ப வேண்டும். இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள்,
இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், இதை கேட்கிற யாரா இருந்தாலும், நீங்கள் கர்த்தரை நம்புங்க. குடும்பமாய் கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் மேல ஒரு விசுவாசத்தை வைங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரோமர் 4ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் கர்த்தரை நம்பினான் என்று 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா. நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏதுவில்லாத காரியங்கள் இந்த நாட்களிலே அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். இது எப்படி நடக்கும் என்று சொல்லி, ஆனா கர்த்தரை நம்புங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில காரியங்களை வாய்க்கப்படுகிற தேவன், காரிய சித்தியை அவர் தருகிற தேவன். யோபு சொல்கிறார், நான் அவர் என்னை கொண்டு கொண்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்படி சொன்ன யோப ஆண்டவர் அவரை அல்லேலூயா அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால், எல்லாவற்றையும் ஒரு பக்கம் இழந்து போனாலும் அவருடைய இரட்டிப்பான நன்மையை மறுபடியும் அவர் கொடுக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும் போது ஒருவேளை நீங்கள் இழந்த நன்மைகளை ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் திருப்பி தர அவர் உண்மையுள்ள தேவனாய் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது அவர்கள் சொல்கிறார், நான் என் சிறு வயது முதல் ஆண்டவரையுமே நான் நம்பி இருக்கிறேன், என் நம்பிக்கையை மேலே வைத்திருக்கிறேன் என்று சங்கீதத்திலே சொல்கிறதை பார்க்கிறோம். நல்ல சிறு வயது முதலே என்னுடைய நம்பிக்கை இடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கட்டும். நம்புவதற்கு ஏதுவில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலும் கர்த்தரை நாம் நம்பும் போது ஆண்டவர் காரியங்களை வாய்க்கப்படுகிற தேவனாய் 21ஆம் வசனத்திலேயும் சொல்லப்படுகிறது, அல்லேலூயா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அல்லேலூயா. அவருடைய நம்பிக்கை முழு நிச்சயத்தோடு இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையும் ஆண்டவர் மேலே முழு நிச்சயத்தோடு இருக்க வேண்டும். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பினான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினதை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்த. இந்த நாட்களிலே தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம், முழு நிச்சயமாய் நம்புவோம். விசுவாசத்திலே அவன் வல்லவனானான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். ஆண்டவரை நம்பினார், ஆண்டவரை விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் 22ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்திலே சொல்லும்போது, எங்கள் முற்பிதாக்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா. 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அல்லேலூயா. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஆண்டவர் விடுவிக்கிற தேவன், ஆண்டவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அல்லேலூயா, எங்கள் பிதாக்கள் என்று சொல்கிறார் சங்கீதக்காரன், நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிறவர்களை ஆண்டவர் விடுவிப்பார். ஆண்டவரை நம்பினவர்களை ஆண்டவர் பெரிய நன்மை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரை நம்புகிறவர்களை ஆண்டவர் காப்பாற்றுவார். இப்படியெல்லாம் வேத வசனங்களிலே இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை நாம் நம்புவோம், கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். அதில் ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே நாம் வாசித்தது போல இடைவிடாமல் ஒரு தேவனை நம்பிக்கொண்டு, அல்லேலூயா, இடைவிடாமல் ஒரு தேவனை நம்பிக்கொண்டிருந்த நாட்களில் ஆண்டவர் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கட்டும். மனிதர்கள் மேலே அல்ல, ஐஸ்வர்யத்தின் மேலே அல்ல. அல்லேலூயா. ஆனால் ஒருவேளை அநேக நேரத்தில் எனக்கு ஐஸ்வர்யமே இல்லையே, அது நான் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கஷ்டமான சூழ்நிலையிலும் நெருக்கமான சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர்களை நிச்சயமாக உயர்த்துவார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். முழு நிச்சயமாய் நம்புங்க. அது தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். யாவரும் நம் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாயிருக்கிறார் என்ற ஒரு பாடலை சரணங்களை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செபிப்போம். ட்ரஸ்ட் இன் காட். அல்லேலூயா. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள். அன்றைய பிள்ளைகளே, கர்த்தர் மேலே உங்களுடைய நம்பிக்கை இருக்கட்டும். நாட்டிலே நம்முடைய நம்பிக்கை வேற எங்கேயும் அல்லது திசை மாறி விடக்கூடாது. ஆண்டவர் மேலேயே நம்முடைய நம்பிக்கை இருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. கண்களை மூடி எல்லாரும் செபிப்போம்.
ஹalleluya. அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வேதத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவரை நம்பி அவைகளை சுதந்திரிக்க அவைகளை உரிமை பாராட்ட கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு உங்களுக்கு
கேடகமாய் இருப்பாராக. அவரை நீங்கள் நம்புங்கள். அவர் மேல உங்களுடைய நம்பிக்கை வையுங்கள். மனுஷன் மேலே அல்ல, அல்லது உலகத்தின் காரியங்கள் மேலே அல்ல, ஆண்டவர் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பும்போது அநேக ஆசீர்வாதங்களை நாம் தியானித்தோம். அவர் நம்மை காப்பாற்றுகிறவர். அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, பெரிதான நன்மை அவர் நமக்கு தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நான் இன்னும் உம்மை நம்பணும், என்னை நான் ஆண்டவரே இன்னும் நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். அது கேள்விக்குறியோடு நீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவரை நீங்க நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, நீங்க சித்தி பெறுவீங்க என்று 2 நாளாகம 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. Trust in God, trust in the word of God. Hallelujah. உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார், உங்களுக்கு ஜெயத்தை தருவார், உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் தருவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை மேலே இருக்கட்டும். ஆண்டவரே மனிதர்கள் மேலே அல்ல, நாசிலே சுவாசமுள்ள மனிதரை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று சொன்னீரே. நீரே எங்களுக்கு சுவாசத்தை தந்திருக்கிறீர் அப்பா. உண்மை நாங்கள் நம்பின ஆண்டவரே, உண்மை நாங்கள் சார்ந்திருக்கிற ஆண்டவரே, உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. இந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக. ஹல்லேலூயா. நீரே ஆசீர்வதிக்கிறவர், நீரே கையேற்றி ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. உண்மை நாங்கள் நம்பி வாழ எங்களுக்கு இந்த கிருபைகளை தருவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்புவதற்கு ஏதுவில்லாத நிலைமையிலும் முழு நிச்சயமாய் நம்ப, ஆண்டவரே உறுதியாய் நம்ப, இடைவிடாமல் நம்ப. ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் நீ கிருபைகளை தருவீராக. நம்புகிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், வெட்கப்படுத்த மாட்டீர், கைவிட மாட்டீர். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்மை நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை கொடுப்பீராக. நீர் அவனை காப்பாற்றுவீராக, நீர் அவனை கழிவுற பண்ணுவீராக. நீர் அவனுக்கு கேடகமாய் இருப்பீராக, நீர் அவனுக்கு துணையாய் இருப்பீராக. உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு ஆவியோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே.